ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்துருப்போம். பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். அதோடைய குவிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்ட் 1 வீடியோவில் எந்தெந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பார்த்தோமோ அதோட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த குவிஸ் 1ல் இருக்கும் மக்களே. அதாவது யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் ஆகிற எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனையும் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றிய கொஷின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செஷன் எப்படி போகிறோம்னு நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுடைய பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. பார்ட் 1ல எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எதெல்லாம் யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ், எஸ்டாப்ளிஷ்டு இயர் அண்ட் ஹெட் யாரு ப்ளஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே வந்து க்ளூவோட சொல்லியிருப்பேன் மக்களே. ஸோ க்ளூவோட படிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் க்ளூவோட சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ன்றதுனால நீங்கள் ஒன் டைம் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த குவிஸ் அட்டன் பண்ணுங்க. இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ணுங்க மக்களே. ஸோ இந்த செஷன் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான். நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஸ்டின் ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து டைம் வந்து நான் உங்களுக்கு விடுவேன். ஓகேங்களா? அந்த 2 to 3 செகண்ட்ஸ்குள்ளார இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம படிச்சிட்ட பிறகு அதற்கு என்ன ஆன்சரோ ஆன்சர் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுருங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் நான் படிப்பேன். செகண்ட் கொஸ்டின் படிச்சுட்டு அதே மாதிரி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் டைம் வந்து நான் கொடுப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க மக்களே. இன்கேஸ் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் அதை விட்டுருங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். How many permanent member countries are there in United Nations Security Council? ஸோ மொத்தம் எத்தனை பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான். ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்களா? இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போமா? ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக எத்தனை மெம்பர்ஸ்னு கேட்கல, பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் இ 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் ஆன்சர் ஆப்ஷன் ஈன்னு போட்டிருந்தீங்களோ உங்களுடைய ஆன்சர் எல்லாமே கரெக்ட் மக்களே. ஸோ அதாவது இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் இருக்காங்க, 5 பெர்மனன்ட் மெம்பர் இருக்காங்க. இந்த 15 மெம்பர் கண்ட்ரீஸ்லையுமே இந்தியா கிடையாது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்களே அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA, UK, சைனா, ஃப்ரான்ஸு, ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நான் ஒரு க்ளூவும் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம க்ளூவோட தான் படிச்சிருக்கோம். என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ 1945ல் வேர்ல்டு வார் நடக்குது. வேர்ல்டு வார் நடக்கிறப்ப அந்த வேர்ல்டு வாரை தடுக்கணும்ட்டு ஒரு 15 பேர் கொண்ட செக்யூரிட்டிஸ் வந்து உள்ளார வராங்க. ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 15. ஓகேங்களா? ஸோ வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, நியூயார்க் நகரமுரங்க சாங்கு அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கு, அதை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த சண்டையை நம்ம தடுக்கணும், இந்த பாட் ஆஃப் பண்ணிட்டு தடுக்கலாம். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு நியூயார்க், USA மக்களே. ஸோ வேர்ல்டு வார் 2 நடக்குதுன்னு, அதாவது நடந்துட்டு இருக்க தருணம் நான் சொன்னேன். அப்பனா அதோட எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து 1945. இதெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்றதை நான் பார்ட் 1 வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம போய் அதை பார்த்துருங்க மக்களே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ 10 வந்து அதாவது ஆப்ஷன் ஏ 10 இருக்கு இல்லையா? இந்த 10 வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 15 வந்து டோட்டல் மெம்பர்ஸ் இன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இந்த 5 வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஐடென்டிஃபை த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ். யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ உங்களுக்கான டைம் 3 செகண்ட்ஸ் தான். ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ரெஃப்யூஜிஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? இதற்கான க்ளூ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945ல் வேர்ல்டு வார் முடிஞ்சுது. அதுலேருந்து சரியா 5 வருஷம் கழிச்சு, அதாவது 1950ல் ஸோ ஜென்யூனாக இருந்தவங்களெல்லாம் ரெஃப்யூஜியாக வந்து அனுப்பி விட்டுட்டாங்க அந்த நாட்டில் இருந்து. ஸோ ஜெனீவா, சுவிட்சர்லாந்து தான்
ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மக்களே. ஸோ அப்படி வந்தவங்களை யார் தான் பாதுகாக்கணும்? அவங்களுடைய ஹெட்டான பிரம்மன் சலீல் தான் வந்து பாதுகாக்கணும். ஸோ யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸோடைய எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து 1950. ஜெனியூனா இருந்தவங்களை அகதிகளாக அனுப்பி விட்டாங்க. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனிவா சுவிட்சர்லாந்து. ஹெட் வந்து பிரம்மன் தான் பார்க்கணும், பிரம்மன் சலீல். அதுதான் அவங்க தான் வந்து ஹெட் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் மக்களே. ஸோ நைரோபி கன்யா வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் உடைய ஹெட் குவார்ட்டர். வாஷிங்டன் டிசி வந்து வேர்ல்ட் பேங்க், IMF அண்டு நாசாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இது எல்லாத்துக்குமே நான் க்ளூ சொல்லியிருப்பேன் மக்களே. ஸோ மறக்காம அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூயார்க் யூஎஸ்ஏக்கு நிறைய நியூயார்க் யூஎஸ்ஏ வச்சு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அப்போ பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்க்குறப்ப இந்த நியூயார்க் யூஎஸ்ஏ வச்ச இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனும் சரி எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குமே தனித்தனி க்ளூ சொல்லியிருப்பேன். இப்போ பார்ட் 2 வீடியோ நான் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரல, அந்த பார்ட் 2 வீடியோவில் ஒரு 33 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், எஸ்டாப்ளிஷ்ட் இயர், ஹெட் யாருன்றத க்ளூவோட சொல்லிட்டு ஃபைனலாக இந்த நியூயார்க் யூஎஸ்ஏல மட்டும் என்னென்ன இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கோ அதற்கான க்ளூ. ஓகேங்களா? ஜெனிவா சுவிட்சர்லாண்டில் மட்டும் என்னென்ன இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கோ அதற்கான க்ளூ அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸை மட்டும் நம்ம தனியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு க்ளூ செட்டை பார்ட் 2 வீடியோ கடைசியில் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ பார்ட் 2 வீடியோ அப்லோட் ஆனதும் அதை கடைசி வரைக்கும் பார்த்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் க்ளூவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜூரிச் சுவிட்சர்லாந்து, இது எதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தெரியுமா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஜூரிச் சுவிட்சர்லாந்து வந்து ஃபீஃபாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த கரண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்? யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் உடைய கரண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஸ் ஆஃப் மார்ச் 2026 யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் கமெண்ட் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கர் ஆண்டர்சன். இதற்கான க்ளூ என்ன சொல்லியிருந்தேன்? 1945 வேர்ல்டு வார் நடந்தப்ப அதில் ஒரு 72 மரத்தை வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் உடைய எஸ்டாப்ளிஷ் இயர் வந்து 1972. இதை பார்த்த இங்கர் ஆண்டர்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த 72 மரத்தையும் இங்கேயே நீங்க நெட்டு வைக்கணும்னு சொல்றாரு இங்கர் ஆண்டர்சன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து இங்கர் ஆண்டர்சன். ஸோ ரெபக்கா கிரீன்ஸ்பேன் இவங்க யாரோடைய, எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோடைய ஹெட்டு? யுனைடெட் நேஷன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்டோடைய ஹெட் மக்களே. ஆண்டனியோ குட்டரஸ் வந்து யுனைடெட் நேஷனுடைய ஹெட்டு. இந்த ஆண்டனியோ குட்டரஸை வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணும். ஆனால் எதோட ரெக்கமெண்டேஷன் கீழே அப்பாயின்மெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்குல்ல, அந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய ரெக்கமெண்டேஷன் கீழே தான் இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து ஆண்டனியோ குட்டரஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும் மக்களே. இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம பார்த்தோம் இல்லையா 15 மெம்பர் கண்ட்ரிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம்ல, அதில் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களா, அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து வீட்டோ பவர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரம்மன் சலீல், இவர் தான் வந்து ரெஃப்யூஜிஸோடைய ஹெட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் டி க்ரோ இருக்கார்ல, இந்த அலெக்சாண்டர் டி க்ரோ யாரோட ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உடைய ஹெட். ஹோல் யுனைடெட் நேஷன் கண்ட்ரிஸுமே டெவலப் ஆகணும்னா க்ரோ வந்து நியூயார்க் நகரமுறங்க சாங்க கோரஸா பாடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? க்ளூ செட்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு மெனி மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் தேர் இன் ஏ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMFல எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கு? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 191 கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நம்மளுக்கு பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து 1944 நடந்திருக்கும். அதாவது வேர்ல்டு வார் முடியறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸில் ஒரு 2 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டு வராங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வேர்ல்டில் இருக்க கண்ட்ரிஸ்லாம் ஒரு எக்கனாமிக் கிரைசிஸில் போகுது, இல்லை ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா அவங்களுக்கு லோன் தரணும் அப்படின்ட்டு ஒரு 2 ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டு வராங்க. ஒன்று வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்னொன்று வந்து வேர்ல்டு பேங்க். இந்த வேர்ல்டு பேங்க்ன்றது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கு லோன் கொடுக்கறது, இந்த IMFன்றது ஒரு சடன் எமர்ஜென்சி கிரைசிஸ்க்கு லோன் கொடுக்கறது. ஸோ அப்போ வேர்ல்டு பேங்க் கொடுக்குற எல்லா லோனுமே நீங்கள் பாருங்களேன், கரண்ட் அஃபேர்ஸில் வேர்ல்டு பேங்க்கில் எப்பப்பெல்லாம் லோன் வாங்குறாங்க ஏதாவது ஒரு கண்ட்ரி அப்படின்னு வருதுன்னா அது எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்கூல்
கட்டுறது, ஒரு டேம் கட்டுறது, ஒரு ரோடு போடுறது, அந்த மாரி ப்ராஜெக்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐஎம்எஃப் உடைய மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 191. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஷார்ட் டேர்ம்ல எமர்ஜென்சி கிரைசிஸ்ல லோன் கொடுக்குறேன் இல்லையா, நான் ₹1 கொடுத்தாலும் நீங்க 9 சொல்லாம எப்பவும் ஒரே விஷயமா தான் சொல்லணும். ஒரு விஷயத்த 9 சொல்லாம ஒரே விஷயமா தான் சொல்லணும்னு ஐஎம்எஃப் வந்து சொல்லும். இதே வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லணும்னா, இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க. அப்ப என்கிட்ட இருந்து நீ ₹1 வாங்கணும்னா நீ 8 போட்டு காட்டணும். நீ 8 மட்டும் போட்டு காட்டினா பத்தாது, 9 போட்டு காட்டணும் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் சொல்லும். ஓகேங்களா? ஸோ வேர்ல்ட் பேங்கோடைய மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 189, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 191. இது வந்து ஐஎம்எஃப், இது வந்து வேர்ல்டு பேங்க். ஸோ 32 இஸ் த மெம்பர் கண்ட்ரிஸ். எதோட மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்த உடனே எனக்கு கரெக்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ எப்படின்னா அந்த க்ளூ தான், எனக்குமே அந்த க்ளூ வச்சு தான் 32 எப்போ வரும், 49 ஏஜ் உள்ள ஃபாதர் 32 சன் கிட்ட வந்து நம்ம நாட்டில் நீ நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி க்ளூ கனெக்ட் ஆகிடும். க்ளூ கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக அடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ 166. ஸோ 16 மணி நேரம் உழைப்பார், இல்லாட்டி 6 மணி நேரம் உழைப்பார். யார்? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ் 166. 16 மணி நேரம் உழைப்பார், 6 மணி நேரம் உழைப்பார் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஹெட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்ட் 2ல சொல்லுவேன். இந்த நாட்டோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்லாம் பார்ட் 2ல வரும். ஸோ 193 நமக்கே தெரியும், யுனைடெட் நேஷனுடைய மெம்பர் கண்ட்ரிஸ், யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமுடைய மெம்பர் கண்ட்ரிஸ், யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளியோடைய மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க்? இப்போ தான் நம்ம வேர்ல்டு பேங்க்குக்கான க்ளூ பார்த்தோம். 1944ல், ஸோ 1944ல் பிரெட்டன் கான்ஃபரன்ஸில் வேர்ல்டு பேங்க் வருது. ஸோ ஃபவுண்ட் பண்ணப்பட்டது வேர்ல்டு பேங்க் 1944. ஸோ ஒரு லாங் டேர்ம் லோனுக்காக, ப்ராஜெக்ட்ஸ்க்காக லோன் கொடுக்குறவங்க தான் இந்த வேர்ல்டு பேங்க். ஸோ இவங்க வந்து ₹1 நீங்கள் வாங்கினாலும் 8 மட்டும் போட்டு காட்டினா பத்தாது, 9 போட்டு காட்டணும்னு சொன்னாங்க. அதனால் மெம்பர் கண்ட்ரிஸ் 189. இதை கேட்ட உடனே அவங்க பிரசிடென்ட்டோடைய ரியாக்ஷன் என்ன, அதை தான் நான் அந்த க்ளூவில் சொல்லியிருப்பேன். அதை நான் போன கொஸ்டினில் ஏன் சொல்லணும்னா, இந்த கொஸ்டின் இருக்குன்றதுனால தான். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ இந்த 189 8 மட்டும் போட்டு காட்டினா பார்த்தாது, 9 போட்டு காட்டணும்னு சொன்ன உடனே அவங்களுடைய பிரசிடென்ட் வந்து இது ரொம்ப பங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் அஜய் பங்கா. ஓகேங்களா? அண்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இந்த அஜய் பங்கா தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜய் பங்கா. இவர் தான் இப்போ கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் மக்களே. இந்த போர்ஜ் பிரண்டே இருக்கார்ல, இவர் எதோட ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமுடைய ஃபார்மர் ஹெட்டாக இருந்தார். இப்போ வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு அடுத்து வந்து அலைஸ் விங்கி வந்திருக்காரு. ஸோ இதற்கான க்ளூ எல்லாமே வந்து பார்ட் 2ல வரும். ஸோ ஆண்டனியோ குட்டரஸ் பார்த்தாச்சு, யுனைடெட் நேஷனுடைய ஹெட்டு. பிரம்மன் சலீல் பார்த்தாச்சு, யுனைடெட் நேஷன் ரெஃப்யூஜிஸோட ஹெட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தா அதில் ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு நமக்கு தெரிஞ்சவொடனே ரிமைனிங் இருக்க ஆன்சர் ஆப்ஷனில் ஏதாவது டேட்டா நமக்கு தெரியுதான்னு பார்க்கணும் மக்களே. இது ரொம்பவே ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் படிக்கிறப்ப, க்ளூ செட் வச்சு படிக்கிறப்ப உங்களால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவது, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரியை வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்குறப்ப அந்த கேட்ட கொஸ்டின்லேருந்து ஏதாவது ஒரு கீவேர்டு அந்த ஸ்டோரியில் இருந்து அது உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுச்சுன்னா அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அலெக்சாண்டர் ட்ரீக்ரோ வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுடைய ஹெட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து நியூயார்க் USA. ஸோ முன்னாடியே வந்து நான் க்ளூவை சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஷங்காய் சைனா வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்.
பீஜிங் சைனா வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ பாரிஸ் பிரான்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஜெனிவா சுவிட்சர்லாந்து நம்ம பார்த்தாச்சு, நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மான்ட்ரியல் கனடா வந்து வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் when was யுனைடெட் நேஷன் உமன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? யுனைடெட் நேஷன் உமன் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் வந்து 2010. 2011 வந்து உலகம் அழிய போகுதுன்னு ஒரு ரூமர் வருது. அது வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்து யுனைடெட் நேஷனில் விமென்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி வரணும், விமன் எம்பவர்மெண்ட் வரணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ இந்த 2010 வந்து அவங்க சொல்கிறப்ப இதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னா கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து நியூயார்க் நகரம் ஒரு அங்கே சாங்கை வந்து பாடுவாங்க அப்படின்ற மாரி க்ளூ செட் வச்சுருந்தோம். ஓகேங்களா? 2011 அடுத்த வருஷம் 2012 தான் வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. என்விரான்மெண்டல் அசம்பிளி, நாட் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் வந்து 1972, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி வந்து 2012. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் வந்து நியூயார்க் யுஎஸ்ஏ. நீங்கள் ஆயர்கலைகள் 64 தெரிஞ்சிருந்தா யுனைடெட் நேஷனில் ட்ரேடு டெவலப் ஆகும். 64 கலை மட்டும் இல்லாமல் 65ஆவதா ஒரு கலையும் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா வேர்ல்டு யுனைடெட் நேஷனையே டெவலப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ யூஎன்டிபி. ஸோ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உடைய எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து 1965. அப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க க்ரோ எல்லாமே சேர்ந்து, ஹெட் வந்து அலெக்சாண்டர் க்ரோ, நியூயார்க் நகரமுரங்க சாங்கை வந்து பாடுவாங்க. ஸோ காகங்கள் எல்லாமே சேர்ந்து நியூயார்க் நகரமுரங்க சாங்கை பாடும். எப்போ பாடும்? யுனைடெட் நேஷன் மொத்தமாகவே டெவலப் ஆயிடுச்சுன்னா. ஸோ யுனைடெட் நேஷன் மொத்தமாகவே டெவலப் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆயர்கலைகள் 64 மட்டும் இல்லாமல் 65ஆவதா ஒரு கலையும் தெரிஞ்சிருக்கணும். இதே ஆயர்கலைகள் 64 கலை மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன ஆகும்? யுனைடெட் நேஷன் ஃபுல்லா டெவலப் ஆகாது, ட்ரேடு மட்டும் டெவலப் ஆகும். இதுதான் வந்து க்ளூவா வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே நான் வந்து க்ளூ சொல்லியிருப்பேன் மக்களே. ஸோ பார்ட் 1 வீடியோவுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வீடியோ முடியிறப்பவும் உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. 45 மினிட்ஸ் வீடியோன்னு பார்க்காம விடாதீங்க. எக்ஸாமில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் நம்ம மார்க் வாங்கணும்னா பொறுமையாக சில விஷயத்த படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு which of the following currencies is not included in the International Monetary Fund basket of currencies? First of all, இந்த International Monetary Fund உடைய கரன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் எஸ்டிஆர். அதற்கான கோடு என்ன, கரன்சி கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஆர். ஓகேங்களா? ஸோ எஸ்டிஆர் எக்ஸ்டிஆர். இந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் உடைய வேல்யூவை, அதாவது இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு கரன்சியோடைய வேல்யூவை இந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் இருக்க கரன்சிஸ் தான் வந்து டிசைட் பண்ணும். அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் எந்தெந்த கரன்சி இருக்கு, இதில் கீழே இருக்க 5 ஆப்ஷனில் எது அந்த கரன்சி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசோ வந்து பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் இல்லை. ஸோ பார்ட் 1 வீடியோவில் நான் என்ன க்ளூ சொல்லியிருந்தேன்? யுவான் சங்கர் ராஜா இருக்கார்ல, யுவான் ஆர் ரென்மின்பி. ஓகேங்களா? அதாவது சைனீஸோடைய கரன்சிஸ் யுவான் ஆர் ரென்மின்பி. யுவான் ஹீரோவா ஆகிட்டாருன்னா ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா ஏன்னா ஜாப்பனீஸ் என். ஸோ யுவான் ஆர் ரென்மின்பி ஹீரோவா ஆயிட்டாருன்னா ஏன் ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலரை மட்டும் வச்சிருக்கீங்க, யுனைடெட் கிங்டம் பவுண்ட் ஸ்டெர்லிங்கையும் வைக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார். ஸோ அப்போ பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் என்னென்ன கரன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான் ஆர் ரென்மின்பி, யூரோ, யான், யூஎஸ் டாலர், யூகே பவுண்ட் ஸ்டெர்லிங். இது மட்டும்தான் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் இருக்குது. இந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் இருக்க கரன்சி தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு கரன்சியோடைய வேல்யூவை வந்து டிசைட் பண்ணும். ஸோ அப்போ இதில் இல்லாத கரன்சி எது? பிசோ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பிசோ மக்களே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், நேம் த சிட்டி தட் இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் எ வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி பை த வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில் அண்டர் யுனெஸ்கோ.
ஸோ யுனெஸ்கோ கீழே வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில் அப்படின்னு ஒன்றுத்த ஆரம்பிச்சாங்க. அது வந்து வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டின்னு ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்துச்சு. இந்த வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டியோடைய வேலை என்னன்னா, எந்தெந்த சிட்டிலலாம் ரொம்ப பழமையான ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஆர்டிஷன்ஸ் இருக்காங்களோ, எந்தெந்த சிட்டிலாம் ரொம்ப பழமையான ஆர்ட் இருக்கோ அந்த சிட்டியை அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தது தான் இந்த வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி இனிஷியேட்டிவ். இதை யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த வேர்ல்ட் கிராஃப்ட் கவுன்சில் யுனெஸ்கோவோட அசோசியேட் ஆனது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்ட் 1ல கிளியரா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியாவில், அதாவது நேம் த சிட்டி இன் இந்தியா மக்களே. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்தியாவில் எந்த சிட்டி வந்து வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டின்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் ஆப்ஷன் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான டைம் 3 செகண்ட்ஸ் தான். ஸோ பண்ணிட்டீங்களா மக்களே? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் சிஎன்டி. ஸோ மலப்புரம் கேரளாவில் இருக்கு, அதுவும் சரி ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இது ரெண்டுமே வந்து வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 சிட்டி இருக்கு இந்தியாவில். ஸோ ஒன்று வந்து ஜெய்ப்பூர், இன்னொன்று வந்து மைசூர். ஓகேங்களா? ஸோ ஜெய்ப்பூர், மைசூர், மலப்புரம், ஸ்ரீநகர், இது எல்லாமே இந்த 4 சிட்டி மட்டும்தான். இந்தியாவிலே 4 சிட்டி தான் வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டியில் இருக்கு. அதில் 4வதா இருக்க இந்த ஸ்ரீநகர் இருக்குங்களா, இது வந்து 2024ல தான் ஆட் பண்ணாங்க. ரீசன்ட் நியூஸ்லையும் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட் கிராஃப்ட் சிட்டிக்கான ஆன்சர். ஸோ லே ஜம்முலாம் கிடையாது மக்களே. ஓகேங்களா? ஸோ 10 கொஷின் பார்ட் 1 வீடியோவில் இருந்து மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்ட் 2 வீடியோவில் இந்த யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் ஆகாமல் என்னென்னலாம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்ட் 2ல எடுத்துகிட்டு வருவோம் மக்களே. இது ரொம்பவே லென்த்தியான வீடியோவாக இருக்கும். நியர்லி 1 hour 30 minutes வரலாம் மேபி. ஓகேங்களா? ஏன்னா இதில் மட்டும் ஒரு 33 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டு வருவேன். அப்போ யுனைடெட் நேஷனில் மட்டுமே ஒரு 10-15 எடுத்துகிட்டு வந்துருவேன். இது இல்லாமல் பார்ட் 3 வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வருவேன் பார்ட் 3, இல்லாட்டி இதோட நிறுத்திப்பேன். ஓகேங்களா? அதாவது பார்ட் 3ல என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தேன்னா, ஏஷியன் சப்மிட்டு, ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், பிரிக்ஸ் சப்மிட்டு, இதெல்லாம் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, இப்போ ரீசெண்டாக எங்கே பிரிக்ஸ் நடந்தது, அதோட பிரசிடென்சி யார், இந்த மாதிரி ஏஷியன் சப்மிட், சார்க்கு, பிம்ஸ்டெக்கு, இதெல்லாம் வந்து பார்ட் 3ல எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு. பார்ட் 2 உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆகும். ஆனால் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால பார்ட் 3 நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வருவேன் மக்களே. ஓகேங்களா? ஸோ வீடியோக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துருங்க, க்ளூவோட படிச்சிருங்க. எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோடைய கேபிட்டல், சிஎம், கவர்னர் யார் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதிலே இன்னொன்று வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த கவர்னர் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அதனால் அப்டேட்டட் லிஸ்ட் ஆஃப் கவர்னர் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்தவங்க இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஏன்னா கவர்னர் லிஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சு. இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போய் எக்ஸாமில் அட்டன் பண்ணிவிட்டு ஐயோ வீடியோவில் எல்லாம் தப்பாக வந்துடுச்சு, நம்ம தப்பாக படிச்சிட்டோம்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இதை பார்த்தவங்க டெஃபினட்டாக இதை நீங்கள் பார்த்தே ஆகணும், அப்டேட்டட் கவர்னர் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் இயர்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ 2026 இஸ் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ்க்கான இன்டர்நேஷ்னல் இயர்னு வந்து யுனைடெட் நேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு மக்களே. ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் இயர்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2026 இஸ் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப், 24 இஸ் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் அப்படின்னு. ஸோ அதற்கும் வந்து க்ளூவோட இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் பார்த்துருங்க. நேஷனல் பார்க் பார்க்காதவங்க பார்த்துருங்க. குவிஸ் 1 வந்து அட்டன் பண்ணுங்க. குவிஸ் 2 வந்து ஆஃப்டர் 2 வீக்ஸ் எடுத்துகிட்டு வருவேன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ இது இல்லாமல் வேற என்ன ஸ்டாட்டிக்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்சார் சைட்ஸில் வந்து 2 பார்ட் எடுத்து வந்திருக்கேன். பார்ட் 1ல வந்து ரீசெண்டாக ஆட் பண்ண ராம்சார் சைட் என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதை பற்றிய ஃபுல் ஸ்டாட்டிக்மே, லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் எது, ஸ்மாலஸ்ட் ராம்சார் சைட்ஸ் என்ன அப்படின்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்போம். பார்ட் 2ல வந்து அக்ரிடியேட்டட் சிட்டி, ராம்சார் அக்ரிடியேட்டட் சிட்டினா என்ன, அதை பற்றிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பேங்கிங் அவேர்னஸில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசெண்டாக ஒரு ஆஸ்பிரண்ட் கூட கேட்டிருந்தீங்க, இதில் நீங்கள் சொல்லியிருக்க டாபிக்லாம் வந்து நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸில் வருமானு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்த டாபிக் ரிப்பீட்டட் கொஷின்ஸில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டாபிக்லாம் தான் மெயினாக கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரெட்ஸ் போர்ட்டலாக இருக்கட்டும், ஆர்டிஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், நெஃப்டாக இருக்கட்டும்,
ஸோ ஆயுஷ்மான் பாரத்தா இருக்கட்டும், ஜன்தன் அக்கௌண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களும் பார்த்துருங்க. பேங்க் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேங்கிங் வீடியோவும் சரி, ரீசனிங் வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. லைக் வந்து உங்கள் வீடியோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ என்ன ஃபீட்பேக் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க மக்களே. நானும் அந்த கரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.